டாஸ்மாகில் 1000 கோடி ரூபாய் முறைகேடு என சிபிஐ விசாரணை கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த விசாரணையில் மத்திய மாநில அரசுகள், சிபிஐ, அமலாக்கத்துறை மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறை உள்ளிட்டோர் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. அந்த செய்தியினை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ஆனந்த். ஆனந்த், வணக்கம். இந்த வழக்கின் விவரங்கள் என்ன ஆனந்த்? வணக்கம். டாஸ்மாகில் நடந்த 1000 கோடி ரூபாய் முறைகேடு தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என கோரிய மனுவிற்கு பதிலளிக்கும்படி மத்திய அரசுக்கும், சிபிஐக்கும், அமலாக்கத்துறைக்கும், லஞ்ச ஒழிப்புத்துறைக்கும் உத்தரவிட்டு சென்னை உயர்நீதிமன்றம் வழக்கின் விசாரணையை அடுத்த வாரத்திற்கு தள்ளி வைத்திருக்கிறது. தமிழகத்தில் டாஸ்மாக் கடைகள் மதுபானங்கள் அதிக விலைக்கு விற்பனை செய்வதாகவும், பார் உரிமம் வழங்குவதில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்றதாகவும் சமீபத்தில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது. இந்த சோதனையின் முடிவில் 1000 கோடி ரூபாய் அளவிற்கு முறைகேடுகள் நடைபெற்றதாக அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இது தொடர்பாக கடந்த 2017 முதல் 2024 வரையிலான காலகட்டத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்த வழக்கின் அடிப்படையில் அமலாக்கத்துறையினர் சட்டவிரோத பண பரிவர்த்தனையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. எனவே இந்த அனைத்து வழக்குகளையும் இணைத்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. பாளையங்கோட்டையைச் சேர்ந்த வழக்கறிஞர் வெங்கடாச்சலபதி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்திருக்கிறார். அந்த மனுவில் அமலாக்கத்துறை விசாரணையை முடக்கும் நோக்கில் மத்திய அரசு செயல்படுவதாகவும், மாநில அரசு செயல்படுவதாகவும், 1000 கோடி ரூபாய் அளவிற்கு முறைகேடுகள் நடைபெற்றது என்பதற்கு எந்தவிதமான ஆதாரமும் இல்லை என தெரிவித்து மாநில அரசு செயல்படுவதாகவும், எனவே இந்த வழக்கில் எந்தவிதமான இடையூறும் இன்றி முழுமையான முறையில் விசாரணை நடத்துவதற்கு வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் எனவும் அவர் தன்னுடைய மனுவில் கோரியிருக்கிறார். மேலும் டாஸ்மாக் அதிகாரிகளுக்கு எதிராக பதிவு செய்யப்பட்டுள்ள வழக்கினை விசாரிக்க மாநில அரசுக்கு தடை விதிக்க வேண்டும் எனவும் அவர் தன்னுடைய மனுவில் தெரிவித்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் ஜி ஆர் சுவாமிநாதன் மற்றும் பி லட்சுமிநாராயணன் ஆகியோருடைய அமர்வு விசாரணை கொண்டது. மனுவிற்கு பதிலளிக்கும்படி மத்திய மாநில அரசுகளுக்கும், சிபிஐக்கும், அமலாக்கத்துறைக்கும் மற்றும் டாஸ்மாக் நிறுவனத்திற்கும் உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கினுடைய விசாரணை மேற்கொண்ட அடுத்த கட்ட விசாரணையை அடுத்த வாரத்திற்கு தள்ளி வைத்து உத்தரவிட்டுள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.